வணக்கம் நண்பர்களே. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர் அமைச்சராக இருந்த பொழுது ஏர்செல் மேக்சிஸ் என்ற ஒரு பன்னாட்டு நிறுவனம், வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 4000 கோடி முதலீடு செய்வதற்கு ஒரு ஒப்புதல் கேட்கிறது, அனுமதி கேட்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ மத்திய அமைச்சராக இருந்தவர் ப. சிதம்பரம், நிதியமைச்சர். அவர் அனுமதி வழங்குகிறார். அந்த 4000 கோடி இந்தியாவுக்குள்ளே முதலீடு செய்வதற்கு. இதற்கு ஒரு சட்ட விதிமுறை இருப்பதாக கூறப்படுகிறது. என்ன? வெளிநாட்டு பொருளாதார விவகாரங்களுக்கான ஒரு அமைச்சரவை ஒப்புதல் அவர் வாங்க வேண்டும். இந்த பணம் இன்ன காரணத்திற்காக இந்தியாவுக்குள் முதலீட்டுக்கு வருகிறது, காரணம் அயல்நாட்டிலிருந்து வரும் பணம் எதற்காக இந்தியாவில் முதலீடு செய்யப்படுகிறது என்ற நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது அமைச்சகத்தின் விதி. ஆனால் அமைச்சகத்தின் ஒப்புதல் இல்லாமல் அந்த 4000 கோடியை இங்கு அனுமதித்திருக்கிறார். இதற்கு வெகுமதியாக என்று வைத்துக் கொள்ளுங்கள், கார்த்திக் சிதம்பரம், ப. சிதம்பரத்தினுடைய மத்திய அமைச்சருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம், அவரும் எம்பியாக இருக்கிறார். அவருக்கு தோராயமாக ஒரு 2 கோடி பணப்பரிமாற்றம் நடந்தது, ஆதாரத்துடன் சிக்கியிருக்கிறது. 4000 கோடி அலோவ் பண்ணதுக்கு ஒருவேளை ஒரு பேச்சுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா வெறும் 1 கோடி 2 கோடி கொடுப்பாங்களா? ஆனால் கணக்கில் வந்தது 1 கோடியோ 2 கோடியோ வந்திருக்கு. இது கார்த்திக் சிதம்பரத்திற்கும் ப. சிதம்பரத்துடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இப்போ இந்த புள்ளிகள் எல்லாம் இணைத்து தான் ஒரு அமலாக்கத்துறை ஒரு விவகாரத்தை கணக்கில் எடுக்கும். அப்படி எடுக்கும் பொழுது ஒரு அமைச்சகத்தின் அனுமதி இல்லாமல் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இந்தியாவுக்குள் முதலீடு செய்வதற்கு அனுமதி அளித்ததற்கான ஒரு வெகுமதியாகத்தான் இந்த பணம் பார்க்கப்படுகிறது. இதை ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை இந்த நிதி விவகாரங்களை கையாளும் அல்லது விசாரிக்கும் நீதிமன்றத்தில் தன் ஆதாரங்களுடன் வழக்கு பதிவு செய்ய அனுமதி கேட்டிருந்திருக்குது. இப்போ அந்த நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. வழக்கு பதிவு செய்யுங்கள், ப. சிதம்பரத்தின் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள், விசாரணை தொடருங்க அப்படின்னு. இப்போ அமலாக்கத்துறையினுடைய விசாரணை ஆரம்பித்தால் ப. சிதம்பரத்திற்கு தேர்தலில் நிற்பதற்கு கூட தகுதி இல்லாமல் போய்விடும். ப. சிதம்பரம் ஒன்று பெரிய தரம் தாழ்ந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர் அல்ல அப்படிங்கிற இமேஜ் அவருக்கு இருக்குது, அதை நடைமுறையில் மக்கள் மத்தியில். ஆனால் ஒவ்வொன்றாக உடைகிறது. யார்தான் யாரை நம்புவது என்றே தெரியவில்லை. அவர் ஒன்றும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை, அரச குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆனாலும் அவருக்கும் இப்படி ஒரு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததற்கான ஆதாரங்கள் அமலாக்கத்துறையில் சிக்கியிருப்பதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும் தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.